எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? நாங்கள் வந்து மாம்பழம் போடலாம். பேசவே கூடாதுங்க. நாளைக்கு ஒருத்தர் மூஞ்ச பாக்க சங்கடம் அச்சியை வந்து நாங்க வந்து அங்க என்ன எதுவும் பயன்படுத்தி ஐயோ பத்தி தவறா பேசினா யாரும் இப்ப வேஸ்ட் அவுட் மாதிரி கேட்கிறேன் எனக்கு கழுத்த சொன்னாங்க. இப்போ எல்லாம் இங்கே தான் இருக்கு. என் தோல் மேல போட்ட துண்டு நான் கட்சியோட பொதுச் செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளர். டாக்டர் ஐயா அவருடைய கட்சி கொடி கலந்து அவர் உருவாக்குனது தான். அது என் தோல் மேல இருந்து கழுத்து சொல்லும்போது நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை, நான் பிரச்சனை பண்ண விரும்பல. அதனால அமைதியாக நிற்கிறேன். பிரச்சனை இல்லாத போனா நாங்க பாக்குறோம். தேர்தல் வந்து பிரச்சனை இல்லாத தண்ணி பாக்குறோம். அவங்க முதல் நாளே அவர் என்ன சார் பேசிட்டே இருக்காரு? அவர் பேசுறது கரெக்டா சார்? அது அவர் பேசுறது கரெக்டா? திரும்ப திரும்ப என்ன சார் பேசிட்டு இருக்காரு? புரியாம சார் கம்முனு இருங்க சார். நீங்க அரசு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அஃபீஷியல் லெட்டர் பேட்டில் ஐயா அறிவித்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கட்சியை உருவாக்கினவர் யார், கட்சி யாருங்கிறது எல்லாமே சிவில் கோர்ட்டில் அப்படியே நிலுவையில் இருக்குது. சிம்பிள் மட்டும் எலெக்ஷன் டைமில் நாங்கள் கண்டிப்பாக நான் மாம்பழம் பயன்படுத்தக்கூடாது. எங்கள் கொடியில் மாம்பழம் இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்ட். ஆனால் என்னை வந்து கட்சி துண்டே போடக்கூடாதுன்னு கழுத்தை சொல்கிறது எப்படி சார்? அவங்க ஐயா படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஐயா அவங்க ஐயா படத்தை போடக்கூடாது.
கொடுத்துருக்கோம் சார். இப்போ நடந்ததை கொடுத்துட்றோம். இல்லை சார் இப்படி வராங்க. இப்போ காவல்துறை நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு செய்யாறுலேருந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து செய்யாறுல மாவட்டத்தில் வந்து ஊருக்காரு. இப்போ என்ன இங்கே காவல்துறை முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கும் செய்யாறுலேருந்து மாவட்டத்தில் அவங்க காப்பாற்ற மாட்டாருன்னா அப்போ இவங்க என்ன கொலை பண்ணிடுவாங்களா, இல்லை குத்திடுவாங்களா? கரெக்டு சார். காவல்துறை இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் முன்னாடி தான் சார் டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு எதுக்கு சார் நீங்கள்? நானே டிராஃபிக் கிளியர் இல்லை சார். அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க இருக்கும்போதே நான் வாக்குவாதம் பண்ணால் தேவையில்லாமல் லான் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து நான் பேசாமல் இருந்தேன். இப்போ அவங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, இல்லை சார் நாங்கள் 2 பேரும் பேசல. நாங்கள் 2 பேரும் பேசவே இல்லை. நாங்கள் 2 பேரும் பேசவே இல்லை. அவர் தான் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. நாங்கள் பேசவே இல்லை. அவங்க பேசும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க சார். நேற்றே கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தேன் சார், என் உயிருக்கு பாதுகாப்பு. ஆனால் நீங்கள் அவங்க பேசும்போது எதுவுமே சொல்லலை சார். சார் நீங்கள் கோவப்படாதீங்க சார். நான் பொறுமையாக கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை கோவப்படாதீங்க. வந்தாங்க சார். வந்தாங்க. கொஞ்ச நேரம் பாப்பா சார் அவர் என்ன சார் திரும்ப திரும்ப அது பேசுறாரு சார். கிளாரிட்டியா நம்ம பேசிட்டு இருக்காரு சார். அவரு எலெக்ஷன் கமிஷன் போய் பாருங்கங்கறாரு சார். சார் எல்லாம் ஓகே சார். உங்க கட்சி பிரச்சனைங்கறாரு. எங்க சார் உட்கட்சி பிரச்சனையா சார்? இப்ப தேர்தல் வந்தாச்சு, இந்த வேட்பாளர் அறிவிச்சாங்க. அது தப்பா இல்லையா? தப்பான வார்த்தை இல்ல. நீங்க ஒரு அதிகாரி டாக்டர் ஐயாவும் சரி, நாங்களும் சரி, போராட்டத்துக்கு பயப்படுறவங்க இல்ல சார். நான் என்ன சார், நான் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன் பாருங்க சார். அவர் என்ன சொல்றாரு சார், அவர் என்ன சொல்றாருன்னா, கேட்டுக்கோங்க சார். சார் கேட்டுக்கோங்க சார், ஒரே கேட்டுக்கோங்க சார். நான் உங்க தப்பு சொல்ல சார். நீங்க வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அவங்க உங்க மாவட்டம் சார் நாளைக்கு இங்க வர மாட்டாரு. அப்ப வேடிக்கை பார்த்து சார். ஒண்ணு 2 வீடியோ இருக்கு. 2வது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கட்சி பிரச்சனை நீங்க தான் பேசிக்கிறாரு. எங்க கட்சிக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னு கேக்குறாங்க. அவரு ஒரு கேண்டிடேட், அவரு ஒரு கேண்டிடேட், நானும் ஒரு கேண்டிடேட். எங்களுக்கு கட்சி இருக்கு. அவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லுங்க சார். ஆர்வம் போய் பாரு, ஆர்வம் போய் பண்ணா பிரச்சாரத்துல சார் ஆர்வம் பார்க்கணும்.